Hi friends, welcome to Kalavai Kanama's channel. So இன்னைக்கு நம்ம ஒரு மூவி ரிவ்யூவோட தான் பார்க்க போறோம். நம்மள நிறைய போஸ்டர்ஸ் பார்த்துட்டு நானும் அந்த ஆசையோட போயிட்டு வந்த படத்தை பத்தி தான் பேச போறேன். இட் இஸ் none other than அரண்மனை 4. ஸோ இதில் நான் சட்டு போட்டுன்னு 5 நல்லதும் எனக்கு சூப்பர்னு தோணாத விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசிடலாம். ஃபஸ்ட்டு சுந்தர் சி இவ்வளோ ஏஜுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. இத்தனை படத்தில் இவர் இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் இந்த படத்தில் செம்மையாக பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், தமன்னா வந்து ஒரு மாதிரி பப்ளியாக சாக்லேட் பாய்னு நம்ம ஆக்டர்ஸ் சொல்கிற மாதிரி அவங்க சும்மா வந்துட்டு பாட்டுக்கு போகிறது அந்த மாதிரி இப்போ கொஞ்ச நாள் நல்லா தான் நடிச்சிட்ருக்காங்க. பட் இந்த படத்தில் கொடுத்த ரோலை சூப்பராகவே செஞ்சுருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லனாக காட்டப்பட்ட அந்த சாமியாராகவும் அண்ட் அந்த வில்லனாகவும், ஸோ அதை நான் சொல்ல விரும்பல. ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டான அந்த ரோலுக்கு அந்த கண்ணு அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருந்தார். விஷயம் வந்து அங்கங்கே சம்மந்தம் இல்லாமல் பாட்டெல்லாம் புகுத்தாமல் இருந்தது. ஸோ 5வது விஷயம் என்ன நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட ஆக்டிங். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக சொல்லணுன்னா அந்த பொண்ணோட ஆக்டிங் தான் ஃபஸ்ட்லேயே நான் சொல்லணும். சாரி ஃபார் தட். ஏன்னா அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு படத்தில் இருந்தே அவங்களுக்கு பெரிய ரோல் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்கோம். பட் கடைசி அந்த 5 நிமிஷமும் ஒரு 10 நிமிஷம் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் ஆட்-ஆன்ஸ் வந்து அந்த சாங், லாஸ்ட்டு சாங் நீங்கள் நினைக்கிற அந்த சாங் இல்லை, இது சிம்ரனும் குஷ்புவும் ஆடின சாங்கு. ஸோ அவங்க 2 பேருக்கு எவ்வளோங்க ஏஜ் இருக்கும் சத்தியமாக தெரில. சூப்பர் கிரேஸ்ஃபுல்லாக ஆடிருக்காங்க. 2 பேருக்கிட்டேயுமே 2 டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடோட 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டான்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். சிம்ரன் மேம் ஒரு விதமாக ஆடுவாங்க, குஷ்பு மேம் வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லோ ஒரு கிளாசிக்கல் டச்சோடு ஆடுவாங்க. சிம்ரன் மேம் அப்பா ஆஸ் யூஷுவல் அந்த கால ஆழ்த்தோட்ட பூபதியை கொண்டு அந்த மாதிரி ஆடினாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயமா எனக்கு கண்ணில் பட்டுச்சு. ரொம்ப சுமாரான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, யோகி பாபு ஃபேன்ஸும் மன்னிச்சுக்கோங்கப்பா, ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த படத்தில் யோகி பாபுவோட காமெடி சீன்ஸு அவ்வளோ சூப்பராக எனக்கு படலை. அண்ட் செகண்ட்லி இங்கே என்ன சொல்லுது ஜெஸ்ஸி சொல்லுதா, அவரும் வந்து வேறு லெவலில் பார்த்து ஜாலியாக அவரை ரசித்தங்களில் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த படத்தில் ஏதோ ஒட்டாத மாதிரியே இருந்துச்சு. விஷயம் அரண்மனை 1லேருந்து 4 வரைக்குமே அவர் ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் வச்சுருக்காரு. இந்த இடத்துல இது நடக்கும், கடைசியில் இப்படி நடக்கும், கடைசியில் ஒரு பாட்டை வச்சு பண்ணுவோம், சாமியை வச்சு பண்ணுவோம், இது எல்லாமே கரெக்டுங்க. பட் இந்த படத்தில் அங்கே கட்டுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 4வது விஷயம் வந்து இல்லாத மாதிரியே போன மாதிரி இருந்தது. கதை இதுதான் தெரிய போகுது, நமக்கு தெரிஞ்சிருச்சு. சுந்தர் சி அவரோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் எங்கேயோ ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாள், அந்த மாதிரி இருந்துச்சு. 5th வந்து ஆல் ஓவர் அந்த காமெடி பார்ட்டுன்ற பேரும் இந்த இன்னொரு ஆக்ட்ரஸ், அவங்க யார், ராஷி கண்ணா, அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க பண்ணிட்டாங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் அவ்வளோ பெரிய சீன்ஸே இல்லை அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த குட்டி குறைகள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப லாஜிக்கலாக நம்ம படம் பார்க்கும்போது பார்க்கவே முடியாது. நான் என்னோடய யூடியூப் சேனல் திறந்ததுலேருந்தே சொல்கிறேன், ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்தில் நம்ம ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாய் அன்பும் கடவுளோடத்துலேயும் இருந்தால் எந்த ஒரு கெட்ட சக்தி, எந்த ஒரு அந்நிய சக்தியாலையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இன்னொரு மூவி ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் சிந்து சைனிங் ஆஃப் இன் கலவை கனமா. டாடா, பை பாய்.